இருப்பவர்கள் ஒரு சிலர் பலர் கூறுகிறார்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு போகும்படி. உங்களுக்கு தெரியும், இங்கே பாராளுமன்றத்தில் இருந்தவர் கூட கோட் சூட்டை அணிந்து கொண்டு யாழ்ப்பாணத்தில் வேட்டியுடன் பலம் பெறுபவர் இன்று பாராளுமன்றத்துக்கு கூட வர துப்பில்லாதவர்கள், தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியை அழிப்பதற்கான மூல காரணமாக இருந்தவர்கள் வெளியிலிருந்து கூறுகிறார்கள் இங்கே இருக்க அமைச்சர்கள் அதே நேரம் பாராளுமன்ற வெளியேற வேண்டும் என்று. அவரிடம் நான் ஒன்றை கூறுகிறேன், அவருக்கு முதுகெலும்பிருக்குமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் சென்று உங்களது பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், உங்களது பிள்ளைகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று கூட துணித்தலாக கூற முடியாதவர் தான் அங்கே இருப்பவர், வெளியில் இருப்பவர். அதே நேரம் நான் ஒன்றை கூறுகிறேன், இங்கே கமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர், கமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார். ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்து கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள். அதை நான் ஒன்று கூறுகிறேன், எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விலக வேண்டும் என்று. அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கமராவுக்கு மட்டும்தான் வெட்டி வீத்துக்களை வீத்துகிறாரே ஒழிய மக்களுக்கான இல்லை. நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொண்டு கொண்டிருக்கோம். இந்த கதையால் மாவட்டம் முன்னேறாது என்று நான் கூறிக்கொள்கிறேன். அதற்கு முதல்ல இவருக்கு கூற வருகின்றேன், இவர் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதை கூட நிறுவ தெரியாதவர், அவருக்கு யாரென்று தெரியாது, பக்கத்து வீட்டோ அயல் வீடோ ஒன்று அவருக்கு கூட தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் இன்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார். அவருக்கு கொண்டே கூறுகிறேன், தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி, உங்களுக்கு யாரென்று கூட தெரியாது. அன்று வந்து இங்கே கூறுகிறார், நான் அங்கே மலைய மக்கள் இங்கே இன்று யாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் இன்று அவர் உளம்புகிறார். இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம், இனவாதத்தின் ஊடாகத்தான் வாக்குகளை பெற்று பழக்கம். நாங்கள் இன ஐக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காதீர்கள் என்று கூறுகிறேன். ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில். ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார். அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார். முகப்புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் போது ஒரு சில மம நம என்று விட்டோம், அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம். நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம், தமிழில் கூட உங்களது முகப்புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள், மாறினாலும் பிரச்சனை இல்லை, மாறத்தான் வேணும். ஏனென்றால் கொழும்பில் தான் இருக்கிறார், அவர் திருமணம் செய்ததை அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்த போகிறார்களா கேட்கிறேன் அவரிடமே. ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் மாதிரி முன்னால் தமிழ் வசனம் கதைக்கிறார், தமிழரை உசுப்பேற்றுவதற்காக செயற்படுகிறார். இவ்வாறு உசுப்பேற்றிய தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது. அவர்கள் ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டியெழுப்பிக்கொண்டு வரும், அதுக்கு ஆதரவை தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். මොකද අර්ජුන මන්ත්‍රීතුමා පොයින්ට් එක? இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தாய்மொழி தமிழ், ஆகவே நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன். 91 H வெயிட் no member shall make any imputation of improper motive against another member. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஈய வாசிங்கோ, every member must confine his observation to the subject under discussion. எனக்கு இப்போ சொல்லுங்க தம்பி இளங்குமரன், இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக எத்தனை நிமிஷம் காய்ச்சினவர் நீங்கள் எப்போ நீங்கள் காதில் டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருந்த நீங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமாக இன்றைக்கு மின்சார இது சம்பந்தமாக சப்ஜெக்ட் போய்கொண்டு இருக்கு. நீங்கள் இன்றைக்கு அதை கேட்டுனீங்களா நிப்பாட்டினீங்களா? நேற்று என்ன நிப்பாட்டினீங்க 4 நிமிஷம், நேற்று 4 நிமிஷம் நீங்கள் என்ன நிப்பாட்டினீங்க. ஆனால் இன்றைக்கு இவரை நிப்பாட்டலை. இது இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாதை. முதல்ல தயவு செய்து இருக்க வேண்டாம், தயவு செய்து அங்கால போயிருங்க. உங்களுக்கு வெக்கம் மானம் ரோசம் இருந்தால் தயவு செய்து அந்த கதிரையில் இருக்க வேண்டாம். நேற்று இதே மாதிரி தான் நான் சம்பந்தம் இல்லாமல் கதைக்கிறேன்னு சொல்லி 4 நிமிஷத்தில் 2 நிமிஷம் குழப்பினீங்கள். உங்களோட கட்சிக்கு ஒரு நியாயம், என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா? பதிலே சொல்லுங்க தயவு செய்து. நான் தமிழ்ல கைப்பற்ற, நான் தமிழர், நெஞ்சில் அடிச்சு சொல்றேன், நான் தமிழர். எனக்கு இனவாதம் இல்லை, நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன், ஆனால் நான் தமிழர். எனக்கு பதிலே சொல்லுங்க. நீங்க பதிலே சொல்லுங்க, நீங்க பதிலே சொல்லுங்க. ஓ பதிலே சொல்லுங்க. நீங்க மட்ட ஐயா மட்ட சிங்கள கதா කරන්න ඕනේ නැහැ, මේක මට දෙමළෙන් කතා කරන්න ඕනේ.
මට අයිතිය තියෙනවා දෙමළෙන් කතා කරන්න. මට සිංහල පුළුවන්. මම ආදර කරන්නේ වැඩිපුර සිංහල මිනිස්සුව. හැබැයි මට මේක දෙමළෙන් උත්තර දෙන්න ඕනේ ඔබලා. කොහමද මෙතුමා අදාළ සබ්ජෙක්ට් එක නැතුව කතා කරන්නේ? කොහමද ඔයගොල්ලෝ දුන්නේ? මට පොයින්ට් එක දැන් සාමාන්‍ය ඕ පොයින්ට් එක කියන්නේ கௌரவ Point கௌரவ Point- கௌரவ தலைமை Point தாங்கும் එක- அதிகாரி அவர்களே அதாவது தலைமை පොයින්ට් එක කියලා ඉන්න පොයින්ට් එක කියලා ඉන්න මන්ත්‍රීතුමා පොයින්ට් එක පොයින්ට් එක මේ රත්තරන් Point කිරිබොන එක කියලෙන්න. Point රත්තරන් එක- කිරිබොන මේ මෝඩේ කතා කරන්නේ හරිද පොයින්ට් එකක් නැහැ නේ මන්ත්‍රීතුමා පොයින්ට් එකක් නැහැ කවුද ඊළඟ මන්ත්‍රී අධිකරණ